அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைஸ்ல இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு விசிக தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்ல இல்ல, ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? விசிக கட்சியில பொறுப்பில் இருக்கார். அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பே அறிவாலயத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க. கேள்வி அவருக்கு போகணும். எங்கிட்ட கேட்கறீங்க? அந்த நிறுவனத்தினால் இல்லை, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்த கேள்வி என்ன? தலைவா, நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம், செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி. மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே, ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்ப போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க, லைவா பார்த்து நீங்க கேட்க. ஒரு நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம், செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு, மு க ஸ்டாலினுக்கு இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க புரோரேட்டா பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் கேளுங்க. கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கணும். எது உங்களுக்கு உண்மை பொய்யும் நான் சொல்லணும்? கட்சி நீங்க நடத்துறீங்களா? இந்த கட்சி நாங்க நடத்துறோம். எங்க வேட்பாளர், நாங்க அரசியல் கட்சி, நாங்க முடிவு பண்றோம். கூட்டணி கட்சி வர்றாங்க, எங்களுக்குள்ள பேசுறோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம். நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். அண்ணா, இதானே ஸ்ட்ராட்டஜி, இதானே டீலிங், இப்படி தானே பண்ண போறோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, சொல்றதை ரிப்போர்ட் பண்ணு. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ, மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார். இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம், அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி 18ஆம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம். தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம். குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு. 1991 டிசம்பர் 11ஆம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை, அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது. பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன், மக்களுக்காக அவ்வளவு செய்யறாங்க. கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல். மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும், தமிழகத்தில் வேறு பகுதியில் மலர்வதை போல.